வணக்கம். சென்னையில நங்கநல்லூர் பகுதியில பிரயான் ஜுவல் மார்ட் வந்திருக்கேன். பிரயான் ஜுவல் மார்ட்டுடைய ஓனர் அவங்க நம்ம நந்தினி வைப்ஸோடைய டைஹார்ட் ஃபேன் சப்ஸ்கிரைபர். அதனால அவங்க கொலுவுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதுதான் நம்ம விசிட் பண்ண போறோம். ஹவுஸ் ஆஃப் சுப்ரபாத் பிரயான் ஜுவல் மார்ட் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறேன். அழகா நேர்த்தியா வடிவமைக்கப்பட்ட 5 படிகள் வச்சிருக்காங்க. யானை, குதிரை, கோமாதான்னு சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய பொருட்களை எல்லாம் வச்சு அழகா மகான்களை எல்லாம் ஒரு படியில அலங்காரம் பண்ணி வச்சு, அடுத்தது ராம் பரிவார், ஆஞ்சநேயர், சிவபெருமான், பெருமாள் தாயார் அப்படின்னு வச்சு, அடுத்தது பிள்ளையாரோடு லக்ஷ்மியும் சரஸ்வதியும் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி, மேல கோல்டு தகதகன்னு இருக்கிற மாதிரியான 5 படி செட்டப்பை ரொம்ப அழகா நேர்த்தியா பண்ணியிருக்காங்க. எந்தெந்த தெய்வங்கள் முக்கியமா நம்ம வணங்குவோமோ இந்த நவராத்திரியில அந்த தெய்வங்களை எல்லாம் அழகா வரிசைப்படுத்தி வச்சிருக்காங்க. நவராத்திரிங்கிறது பெண்களுக்கான விழா. இந்த விழால பெண்கள் நிறைய நகை வாங்கி பல ஆபரணங்களை போட்டுக்கணும்னு ஆசை வரும். பிரயான் ஜுவல் மார்ட் பெண்களுக்காகவே பிரத்யேகமா சூப்பர் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. டைமண்ட்ல நோ மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோல்டு ஜுவல்லரியில 1 கிராமுக்கு 250 லெஸ் பண்ணுவாங்க. அதாவது டிஸ்கவுண்டட் பிரைஸ் கிடைக்கும். ஒரு சவரன் அப்படின்னு வரும்போது நமக்கு கிட்டத்தட்ட 2000 ருபீஸ் உங்களுக்கு கம்மியா வரும். இது கோல்டு காயின்ஸ்க்கு கிடையாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். பார்ட்டிஸ்க்கெல்லாம் போட்டுக்கணும், ஆனால் எலகண்ட் லுக்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் டைமண்ட்ஸில் நெக்லஸஸ் இருக்குது. இதுக்கு மேட்ச் பண்ணி நம்ம இயர்ரிங்ஸும் வாங்கிக்க முடியும். ஒன்று பியூட்டிஃபுல் வெரைட்டியாக இருக்குது. லைட் வெயிட்டில் பார்க்குறதுக்கு ஒரு கிராண்ட் லுக் இருக்கும். அதே நேரத்தில் அது ரொம்ப காடியாக ஹெவியாக தெரியாமல் ஒரு எலகண்ட் லுக்கை கொடுக்குற மாதிரியான டைமண்ட் நெக்லஸஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறோம். இப்போ நான் ஒரு பேட்டர்னையும் அட்லீஸ்ட் சில சாம்பிள்ஸ் காட்டலான்னு பார்க்குறேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த பேட்டர்ன். இதோட பேட்டர்ன் ரொம்ப யூனிக்காக இருக்குது. இவங்களோட டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக அவங்க ரொம்ப அழகாக நேர்த்தியாக வடிவமைக்கிறாங்க. பார்க்கவே உங்களுக்கு யூனிக் டிசைன் விருப்பப்படுறவங்களுக்கு நல்ல சாய்ஸ் எல்லாம் இவங்கள்ட்ட நிறைய இருக்குது. நல்ல ட்ரெண்டியான லுக்கோட யங்ஸ்டர்ஸ் வேர் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, ஹெவி நகைகள்லாம் எனக்கு போட்டுக்க பிடிக்காது, இருக்கிற மாதிரி இருக்கணும் ஆனால் ரொம்ப பார்க்கறதுக்கு காடியாக இருக்கக்கூடாது, லுக் டீசன்ட் லுக்கில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய டைமண்ட்ஸ் எல்லாம் ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். டைமண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி அழகான நெக்லஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் தான் நம்ம பார்க்குறோம். நிறைய நெக்லஸஸ் பார்த்துட்டோம். அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான இயர்ரிங்ஸ் லைட்டாக ஒரு சின்ன ஹேங்கிங்கோட வேணும் அப்படின்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் பர்த்டேல பேத்திக்கு அழகாக தாத்தா பாட்டி வாங்கி கொடுக்கணும்னு விருப்பப்பட்டாலும் குட்டியாக ஒரு ஜிமிக்கி அழகாக ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன ஹேங்கிங்கில் இருக்குது. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் சில பேருக்கு எப்போதும் நான் டைமண்ட் ரிங் போட்டுக்கணும், இயர்ரிங் காதில் எப்போதுமே பர்மனண்ட்டாக போட்டிருக்கணும், ஆனால் அது நல்ல வெயிட்டாக இல்லாமல் காது அப்படியே அறுத்துக்கிட்டு வர்ற மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி அவங்களுக்காகவே ரொம்ப லைட் வெயிட்டில் சிம்பிளான டிசைனோட அதே நேரத்தில் ஒரு லுக் டைமண்டுக்கு இருக்கக்கூடிய அந்த கிளாசிக் லுக்கோட இருக்கிற அந்த மாதிரியான இயர்ரிங்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த பேட்டர்ன்லாம் கொஞ்சம் மிடில் ஏஜ் உமன் அழகாக அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னலாக போட்டிருக்கிற மாதிரி போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இதெல்லாம் 22 கேரட் கோல்டில் உங்களுக்கு டைமண்ட்ஸோட வருது. பார்க்குறதுக்கு அந்த டைமண்டோட ஜொலிப்பு கூட ரொம்ப அழகாக இருக்கிறத நீங்கள் கவனிக்கணும். எனக்கு நோஸ் பின்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. என்கிட்ட கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அடிக்கடி மாற்ற நேரம் இல்லாட்டா கூட நோஸ் பின் அப்படிங்கிறது அந்த முகத்துக்கு நல்ல பறந்து விரிஞ்ச முகமாக இருந்ததுன்னா அதில் அந்த நோஸ் பின் அழகாக மூக்குத்தி போட்டோன்னா ரொம்ப அந்த முகத்துக்கு நடுவில் ஒரு டைமண்டில் வர்றதோ அல்லது கோல்டில் வர்றதோ ஒரு லுக்கை இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். இல்லைனா பிளெயினாக இருக்கும், நெத்தியில் பொட்டு தவிர ஒன்றுமே இல்லைன்ட்டு பிளெயினாக இருக்கிற இடத்துல ஒரு நோஸ் பின் வர்றது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம நோஸ் பின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். மூக்குத்தி போட்ட மாதிரி இருக்கணும், ஆனால் ரொம்ப பெருசாக தெரியக்கூடாது, ஸ்டைலிஷாக இருக்கணும்ன்ட்டு யங்ஸ்டர்ஸ் விரும்புகிறாங்க.
மூக்குல நல்ல பாந்தமா நல்ல அழகா நிறைய கல்லு வச்சு சூப்பரா போட்டுக்கோன்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்படி எல்லாத்துக்குமே உங்களுக்கு 18 கேரட்லேருந்து 22 கேரட் வரைக்கும் இருக்கிற மூக்குத்தி உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஒன்னொன்னும் ட்ரெடிஷ்னல் லுக்ல வேணும்னாலும் சரி, ட்ரெண்டியான மாடர்ன் லுக்ல வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இங்க நிறைய சாய்ஸஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. நவராத்திரி நிறைவாயிடுச்சு அப்படின்னா, புரட்டாசி ஓவர் அப்படின்னாலே ஐப்பசி கார்த்திகையில நிறைய கல்யாணங்கள், நிறைய நிச்சயதார்த்தங்கள் நடக்கும். அப்போ பேர் பண்ணி நீங்க மோதிரம் வாங்கணும் அப்படின்னு விரும்புவீங்க. மோஸ்ட்லி நம்ம மாப்பிள்ளைக்கு வந்து டைமண்ட் ரிங் தான் இப்போல்லாம் பையிங் கெப்பாசிட்டி நிறைய பேருக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. எல்லாருமே டைமண்ட் ரிங் தான் போடணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ பேர் பண்ணி 2 பேருக்கும் வாங்குற மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்கு. இண்டிவிஜுவலா உங்களுடைய காதல் பரிசா கொடுக்கணும்னாலும் சரி, வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ரிங் வாங்கி மனைவிக்கு கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, சூப்பரான டைமண்ட் ரிங் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். 18 கேரட்ல இருக்கக்கூடிய டைமண்ட் ரிங்ஸ் தான் பார்க்குறோம். ஒன்னொன்னும் பேட்டர்ன் பாருங்க. யூனிக் டிசைன்ஸ் தான் பிரயான் ஜுவல் மார்ட்டோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு ரிங்குமே ஒரு யூனிக்னஸோட தயாராக நீங்க பார்க்குறீங்க. அந்த ஜொலிப்பு அதெல்லாமும் நீங்க நல்லாவே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த காலத்துல ட்ரெடிஷ்னலான ஒரு லுக்கோட இருக்கக்கூடிய ரிங் அப்படின்னா இந்த நெலி மோதிரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நெலி மோதிரங்கள் கூட இவங்க கிட்ட இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 22 கேரட்ல வருது. இந்த 22 கேரட்ல தான் உங்களுக்கு நெலி மோதிரம் கொஞ்சம் பெருசா நல்ல கைக்கு பாந்தமா இருக்கணும், கொஞ்சம் தடிமனான விரல் இருக்குன்னா அதுக்கு பாந்தமா போட்டாதான் அழகா இருக்கும்ன்ற மாதிரியான மோதிரங்கள் 22 கேரட்ல கிடைக்குது. காலேஜ் கோயிங் கேர்ள்ஸாக இருக்கலாம், இப்போ தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கோம், சின்ன சின்ன சேவிங் அப்பப்போ பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய பெண் குழந்தைகள் அழகாக பிரேஸ்லெட், அந்த மாதிரி பேங்கிள் டைப்பில் இருக்கிற பிரேஸ்லெட், செயின் மாடலில் இருக்கிற பிரேஸ்லெட்ஸ்னு பேட்டர்னாக இருக்குது. ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒன்று ஒன்று வாங்கினாலே அழகாக சேவிங்ஸும் ஆன மாதிரி ஆகிடும். சூப்பரான பேட்டர்ன்ஸில் இருக்குது. இந்த பக்கம் பார்க்குறது எல்லாம் இயர்ரிங்ஸும் பெண்டன்ட்டும் வருது. ஸோ நீங்கள் மேட்ச் பண்ணி இந்த இயர்ரிங்ஸும் பெண்டன்ட் மட்டும் வாங்கிட்டு இந்த மாதிரி ரோஸ் கோல்டு செயின் வந்து 18 கேரட்ல கிடைக்குது. அந்த ரோஸ் கோல்டு செயினில் நீங்கள் மாற்றி மாற்றி பெண்டன்ட்ஸை எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஸோ இந்த செட்டு பேர் பண்ணி இயர்ரிங்கும் அந்த பெண்டன்ட்டும் வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த செயினோட நீங்கள் எப்போ வேணாலும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஸோ இது ரொம்ப அழகான டிசைன், லைட் வெயிட்டில் இருக்குது. குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெவியான ஃபீல்லாம் கொடுக்காது, பார்க்கறதுக்கு நல்ல ஒரு லுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கோல்டு செக்ஷன் பார்க்க போகிறோம். என்ன பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, அதுலேயும் குறிப்பாக 1 கிராம்லேருந்தே ஆரம்பிக்குது. 1 கிராமில் நகை அப்படின்னா மாதம் மாதம் யங்ஸ்டர்ஸ் வேலைக்கு போக ஆரம்பித்தவங்க மாதம் மாதம் வாங்கலாம் இல்லையா? அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ், லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நிறைய துணிமணியில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே போகிறோம். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சா மொத்தமாக சேர்த்து நீங்கள் பின்னாடி ரீப்ளேஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ 1 கிராம் கோல்ட்லேருந்து என்னென்ன வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 கிராம். ஆச்சரியமாக இருக்குல்ல? அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். கழுத்தில் பெண் குழந்தைகளுக்கு செயின் போடுறது கூட கொஞ்சம் பயம் இருக்கும் மனசில். வெளியில் போகும்போது பாதுகாப்பாக வச்சுப்பாங்களா, எங்கேயாவது கழட்டி வச்சுருவாங்களா, மறந்துடுவாங்களான்ற கவலையெல்லாம் இருக்கும். ஆனால் ரிங்ஸுக்கு வந்து நமக்கு அந்த கவலையே வராது, கையோடு இருக்க போகுது. ஸோ கரெக்டான சைஸில் வாங்கி போட்டோன்னா சூப்பராக இருக்கும். 1 to 2 கிராம்ஸ் அந்த கலெக்ஷன் தான் நம்ம பார்க்குறோம். ரிங்கே வந்து ஒரு 2 கிராம்ஸ்குள்ளே நமக்கு கிடச்சிருது அப்படின்னா எவ்வளோ நல்ல பேட்டர்னோட டிசைனோட அழகாக ஒரே ஒரு சின்ன ஸ்டோன் வச்சு வேணும்னாலும் சரி, கொஞ்சம் பார்வையாக காத்திரமாக தெரியணுன்னாலும் சரி. ஆனால் சைஸோ வெயிட்டு பொறுத்த வரைக்கும் 1 to 2 கிராம்ஸ் தான். 1 கிராமுக்கு மேலே கொஞ்சம் மில்லி தான் டிஃப்ரென்ஸ் வரப்போகுது. 2 கிராம்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கேன். 1 to 2 கிராம்ஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. என்னென்னலாம் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. சுய் தாகா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, தோடுக்கு வந்து திருகாணி கிடையாது, அந்த செயின் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த செயினை அந்த ஹோல்குள்ளரை விட்டு வெளியில் தொங்க விட்டுற வேண்டியதுதான்.
அது அப்படியே நின்னுக்கும். அந்த மாதிரியான சூய் தாகா கலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியும் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. இன்னும் கொஞ்சம் 2 கிராம்ஸ் கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம். எவ்வளோ அழகா லைட்டான ஒரு ஹேங்கிங். இந்த பேட்டர்ன்லாம் 2 கிராம் தான் அப்படின்னா நம்மளால நம்பவே முடியல. ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். காது மடல் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான கலெக்ஷனும் இருக்கு. சின்னதா ஒரு ஹேங்கிங் நம்ம வீட்டு பெண் குழந்தைகளுக்கு நவராத்திரியில அழகா போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா லைட்டான ஒரு ஹேங்கிங்கோட சூப்பரான ஒரு குட்டி ஜிமிக்கி தொங்குற மாதிரியான ஹேங்கிங்கோட உங்களுக்கு 2 கிராம்ஸ்லயே கிடைக்குது. லைட் வெயிட்ல 6 கிராம்ஸ்ல இருந்து உங்களுக்கு செயின் அவைலபிளா இருக்கு. இந்த கழுத்துல வந்து குட்டி குட்டியா ஏதாவது ஒரு ஹேங்கிங் இருக்கணும் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் விரும்புறாங்க. அந்த மாதிரி சின்ன லைட்டான பேட்டர்னோட அழகா ட்ரெண்டியா இருக்கக்கூடிய இந்த நெக் பீஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதோட இயர்ரிங்ஸும் சேர்ந்து சிம்பிளா வந்துடும். 6 கிராம்ஸ்ல இருந்து இந்த கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. பெரிய பெரிய வெட்டிங்க்கு தான் நம்ம ஹாரம் மாதிரி எல்லாம் போடுறோம். மற்றபடி நம்ம ஒரு வெட்டிங் அட்டன் பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், கிராண்டாவும் தெரியணும். அந்த கழுத்து என்ன மாதிரி கொஞ்சம் பரந்த கழுத்தா இருந்ததுன்னா கொஞ்சம் அகலமா இருந்தாதான் நகை போட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி 4 பவுனுக்கு இருக்கிறது தான் 4.5 சவரனுக்கு இருக்கிறது தான் நானும் போட்டு காட்டுறேன் பாருங்க. எனக்கு கொஞ்சம் கழுத்து நிறைவா போட்டாதான் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது பாருங்க, சிங்கிள் போட்டாலே 4.5 பவுனுக்கே வந்து உங்களுக்கு காத்திரமா ஒரு லுக் வந்துடும். ஏன்னா பெரிய ஹாரம்லாம் எனக்கு போட்டு போறதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனா பார்த்தா இந்த மாதிரி ஒரு நல்ல பாந்தமா தெரியணும் கழுத்து அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்னொரு நெக்லஸையும் நம்ம பேர் பண்ணி இதுக்கு முன்னாடி இன்னொரு லேயர் வர மாதிரியும் போடலாம். அதையும் நான் காட்டுறேன். இப்போ டபுள் நெக்லஸ் இதை வந்து ஒரு ட்ரெண்ட் ஆக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த பேட்டர்னோட நான் ஏற்கனவே போட்டிருக்கிற பேட்டர்னில் இன்னரில் இது மாதிரி வர்ற மாதிரி ஒரு லேயர் நம்ம போட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஏன்னா நான் கண்ணாடியில் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஆரம் போட்டுக்க பிடிக்கல, அதே நேரம் எனக்கு ஒரு 2 லேயராக தெரியணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டை ப்ராப்பராக பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்களேன், நான் 2 நெக்லஸ் சேர்த்த மாதிரி போட்டிருக்கேன். ஆனால் பார்க்குறதுக்கு பரந்த மாதிரி அழகாக உங்களுக்கு ப்ராடாக தெரியும். அதுதான் இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக உங்கள் குழந்தைங்களுக்கு போடணுன்னாலும் போட்டுக்கலாம். பெரியவங்க கொஞ்சம் கழுத்து நல்லா அகலமாக இருக்குது அப்படின்னா ப்ராடாக போடணுன்னா 2 நெக்லஸை நீங்கள் அப்படி சேர்த்து போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக அந்த ஒரு மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பேட்டர்ன் மாதிரி நமக்கு கிடைச்சிரும். இன்னும் கொஞ்சம் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் காட்ட போகிறேன். சோக்கர் மாதிரி இதெல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். 15 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 25 கிராம்ஸ் வரைக்கும் சூப்பர் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். எல்லாமே வந்து யூனிக் டிசைன்ஸ் ஃப்ரம் பிரயான் ஜுவல் மார்ட். ஒன்று ஒரு யூனிக்னஸ் இருக்கிறது, ட்ரெண்டியாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள். 13 கிராம்ஸில் இந்த லோட்டஸ் பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பெண்டன்ட்லாம் வரக்கூடாது, எனக்கு பிளெயினாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ஒரு சாரார் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த லோட்டஸ் பேட்டர்ன் சூப்பராக இருக்குது. பேங்கிள்ஸில் நல்ல காத்திரமாக வேணும்னாலும் சரி, சிங்கிள் பேங்கிள் நான் போடணும், ஒரு கையில் வாட்ச் கட்டிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ரெடிஷ்னலாக வேணும்னாலும் ட்ரெண்டியாக வேணும்னாலும் இவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். ஒரு காலத்தில் பிரேஸ்லெட்லாம் யாராவது இந்த கொக்கி மாட்டி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படிலாம் இல்லாமல் இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் வந்துருச்சு. இங்கே பாருங்களேன், நம்மளே போட்டுக்கலாம். அழகாக உங்களோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் பெருசு பண்ணணும் அப்படின்னாலும் இவ்வளோ லென்த்துக்கு போட்டுக்கலாம். இப்போ இன்னும் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான எலிகண்ட் லுக்கோட இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஸ்டோன் ஒர்க் வர்றது ரொம்ப அழகாக இருக்குது. அது ரொம்ப பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக நமக்கு ஒரு லுக்கை வந்து தூக்கி கொடுக்குற மாதிரி அட்டகாசமாக இருக்கக்கூடிய இந்த பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறீங்க. பிரேஸ்லெட்டோடு சேர்ந்து ரிங்கும் வேணும் அப்படின்னா ட்வின்னிங் பண்ணுற மாதிரி அழகாக நீங்கள் இதை பேர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் செட்டாக வாங்கிக்கலாம். பெண்டன்ட் கிடைக்கிது, ரிங் கிடைக்கிது, பிரேஸ்லெட் இந்த மாதிரி பேர் பண்ணி வாங்கிக்கலாம். தனியாக இண்டிவிஜுவலாக வேணும் அப்படின்னாலும் இந்த பிரேஸ்லெட்ஸோட பேட்டர்ன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது லைட் வெயிட் ஆன்டிக் டிசைன், ஆனால் கிராண்ட் லுக்கோடு இருக்கிற மாதிரி
லைட் வெயிட்ல இவ்வளோ கிராண்டா வந்திருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. 3 சவரன் 5 சவரன் அப்படிங்கிற மாதிரியான காம்பினேஷன்ல தான் இதெல்லாம் வருது. அதாவது ரெண்டு ரெண்டு நெக்லஸையும் சேர்த்து, நெக்லஸ் அண்ட் ஆரம் சேர்ந்தே 3 சவரன் 5 சவரன்ற மாதிரி இருக்கு. ஒரு பவுண்ட்லயே எவ்வளோ காத்திரமா நமக்கு ஜிமிக்கி வருது பாருங்க. இந்த ஜும்கா ரொம்ப அழகா இருக்கு. இந்த நெக்லஸ்க்கு நீங்க பேர் பண்ணி போட்டுக்கலாம். 1 சவரன் தான் இது வருது. இப்போ நீங்க பார்க்கறது இன்னும் கொஞ்சம் ஹாரம் அண்ட் நெக்லஸ் கலெக்ஷன் பார்க்குறீங்க. அப்படி செட்டா நீங்க வாங்கிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஹெவி வெயிட்ல வரக்கூடியது. அதோட கலெக்ஷன்ஸே இன்னும் கொஞ்சம் கிராண்ட் லுக்கோட உங்களுக்கு கல்யாணத்துக்கு நீங்க பொண்ணு வந்து போட்டுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா அந்த மாதிரி கிராண்ட் லுக்கோட கொஞ்சம் ஹெவி வெயிட்ல வரக்கூடிய நெக்லஸ் அண்ட் ஹாரம் அதே சேம் பேட்டர்ன்ல இருக்கிற மாதிரி பாக்குறீங்க. ரிங் கலெக்ஷன்ஸ் எக்ஸ்க்ளூசிவா சூப்பரான பியூட்டிஃபுல்லான யூனிக் டிசைன்ஸ்ல பிரயான் ஜுவல் மார்ட்ல இருக்கிற மாதிரியே ஜென்ஸுக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அவங்கள நம்ம ஏன் மிஸ் பண்ணணும்? அதனால இந்த பக்கம் பார்க்கறது எல்லாம் ஜென்ஸுக்கான சூப்பரான ரிங் கலெக்ஷன். அதே மாதிரி கையில போட்டுக்கிற காப்பு கூட உங்களுக்கு கோல்டுல சூப்பரா இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க. பேர் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வெட்டிங் ஆனிவர்சரி டைம்ல மாறி மாறி கிஃப்ட் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்கு. கொப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதாவது காது மடல்ல மேல் பக்கம் போடக்கூடியது, சென்டரா பார்த்து போடுவாங்க. அந்த கொப்பு அப்படிங்கிறது அது வந்து அந்த காலத்து பாட்டிமார்கள்லாம் போட்டு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அது ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கு. யங்ஸ்டர்ஸ் இதை ரொம்ப ஆசைப்பட்டு போடுறாங்க. கல்யாணம் ஆனவங்களுக்கு இப்போ இது மேல ஒரு கிரேஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி கொப்பு கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. மூக்குத்தி வெரைட்டி வெரைட்டியா ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கூடுதலா சில வெரைட்டிஸ் பாக்குறீங்க. ரொம்ப அழகா ஒத்த கல் வேணும்னாலும் சரி, 3 கல் 5 கல்லுன்ற மாதிரி இருக்கிறதா இருக்கலாம். அல்லது கல்லெல்லாம் வேண்டாம், எனக்கு ட்ரெண்டியா வேணும், சிம்பிளா போட்டிருக்கிறதே தெரியக்கூடாதுன்ற மாதிரி விருப்பப்படுறவங்களுக்கும் நோஸ் பின்ஸோட கலெக்ஷன்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவா நிறைய வச்சிருக்காங்க. எதை பார்த்தாலும் ஆசையா இருக்கு. ஒன்னொன்னுமே ஒவ்வொரு அழகோட இருக்கிற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட பார்க்க முடியுது. லைட் வெயிட்ல நெக்லஸஸ் வித் இயர்ரிங்ஸோட இருக்கிறது, சிம்பிள் டிசைனா தாத்தா பாட்டி மாமா மாமி இவங்கெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷனும் சரி, கிராண்டான வெட்டிங் கலெக்ஷன் மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் பல டிசைன்ல நெக்லஸஸ் இருக்கு. அது மாதிரி கழுத்துக்கு போடக்கூடிய செயின்ஸும் நிறைய நிறைய பேட்டர்ன்ல இருக்கு. ஜென்ஸ் லேடிஸ் முகப்பு வச்ச செயினும் இருக்கு. கோல்டு விலை ஏறிட்டே தான் போக போகுது. பிறந்த உடனேயே குழந்தைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோல்டு வாங்குறது தான் ஆகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டம்ளர்லேருந்து, கப்லேருந்து, தட்டுலேருந்து, பாலாடை கிண்ணத்துலேருந்து, அதுவுமே சைஸ் வாரியாக கிடைக்கிது, ஸ்பூன்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் கோல்டில் உங்கள் குழந்தைகளுக்காக ரொம்ப லைட் வெயிட் தான். இதெல்லாம் வந்து ரொம்ப கிடையாது. ஒரு 2 சவரன்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி டம்ளர்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே 16 கிராம்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாம் குழந்தைகளுக்கு காது குத்தும் போது போடுறதா இருக்கட்டும், அல்லது கையில் காப்பு போடணும், மாமா வந்து வளையல் போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ். பிறந்த குழந்தையிலிருந்து 3 வயசு வரைக்கும் இந்த பேங்கிள்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம். அதனால வாங்கி குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்றது கிடையாது. 3 வயசு வரைக்கும் நீங்க போட்டுக்க முடியும். அந்த மாதிரி செட்டாவும் நீங்க காது தோடா இருக்கட்டும், ரிங்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க பேர் பண்ணி அதே டிசைன்ல நீங்க வாங்கிக்கலாம். அப்படிதான் இங்க ஒரு செட்டு பாக்குறீங்க. காது தோடு வருது, ரிங் வருது, பிரேஸ்லெட் வருது, பெண்டன்ட் வருது. இதனாலையும் ஒரு செட்டா நீங்க தாய் மாமா கிஃப்ட் பண்ணலாம், தாத்தா பாட்டி பேரம்பேத்திக்கு கிஃப்ட் பண்றதுக்கு உரியது. இப்படி நீங்க வாங்கிக்கலாம். பிரயான் ஜுவல் மார்ட் லான்ச் பண்ணியிருக்கிற மகா பெரிவாவுடைய ஸ்டாச்சு தான் பார்க்குறீங்க. 24 கேரட் கோல்டு பிளேட்டடா அவங்க பண்ணியிருக்காங்க. இதோட ரேட் 3500 ருபீஸ். மகா பெரிவா ஸ்டாச்சு ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. வீட்டில் அனுஷ பூஜை மாசம் மாசம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அழகாக கோல்டு பிளேட்டட்ல இருக்கிற மகா பெரிவா வச்சு சூப்பராக நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். மகாபெரிவா டிவோட்டிஸ்க்கு இந்த கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அழகழகான கிஃப்டிங் ஆர்டிகிள்ஸ் சூப்பராக இருக்கு. கொடுக்கறத நல்ல காலகாலத்துக்கும் அவங்க வச்சுக்கிற மாதிரி சந்தோஷமாக கொடுக்கணும். ஒரு வீட்டு கிரகப்பிரவேசமாக இருக்கலாம், வெட்டிங் ஆனிவர்சரிஸ், பர்த்டேஸ், இந்த மாதிரி நீங்கள்
யாருக்கு கிஃப்ட் பண்ணாலும் அது கொஞ்சம் யுனிக்கா இருந்ததுன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. பிரயான் ஜுவல் மார்ட்டுடைய சில்வர் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இவங்க அழகா மினியேச்சர் கொலுப்படி வச்சிருக்காங்க. அப்படியே வாங்கி சில்வர் கலெக்ஷனும் சேர்ந்த மாதிரி ஆயிடும், கொலுவும் வச்ச மாதிரி ஆயிடும். 5 படி செட்டப் பண்ணி சூப்பரா காட்டியிருக்காங்க. என்னென்ன இருக்குங்கிறது பார்க்கலாம். நவராத்திரினா கலசம் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு பிள்ளையார் மேண்டேட்டரியா வைக்கிறது, பெருமாள் தாயார், அப்புறம் வாழை மரங்கள் வச்சிருக்காங்க, சிவபார்வதி குடும்பமே இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இங்க மகாலட்சுமி கஜலட்சுமியா இருக்கிறது, மகாவிஷ்ணு பாக்குறீங்க. இந்த பக்கம் அஹ், பெருமாள் வந்து பூதேவி ஸ்ரீதேவியோட இருக்கிறது பாக்குறீங்க, முருகர் பாக்குறீங்க, ராம் பரிவார் செட்டு அன்னபூரணி அப்படி பாக்குறீங்க. தசாவதாரம் எவ்வளவு கியூட்டா நடுவுல பெருமாளும் தாயாரும் அமர்ந்திருக்கிற மாதிரி அழகா வச்சு, லட்டு கோபாலும் சூப்பரா இருக்காரு, ராதே கிருஷ்ணா அட்டகாசமா குட்டியா 1 இன்ச்ல கிடைச்சிடுறாங்க. அப்புறம் இந்த அனிமல்ஸ் எல்லாம் பாருங்க, ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கு. ஒரு அறிவுல இருந்து 7 அறிவு வரைக்கும் அந்த தெய்வத்தோடைய சொரூபம் வரைக்கும் தான் நம்ம கொலுப்படியில வைக்கணும்ன்றது தான் தாத்பரியம். அந்த மாதிரி இங்க அனிமல்ஸை வச்சு காட்டியிருக்காங்க முதல் படியில. அழகா இங்க நீங்க இந்த வெல்கம் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த செட்டு வந்து கம்ப்ளீட் செட்டா வச்சிருக்காங்க. துளசி மாடங்கள் இருக்கிறது, அட்சதை கூட அட்சதையாவும் இதை நம்ம நினைச்சுக்கலாம், அல்லது அரிசியாவும் அன்னபூரணிக்கு நம்ம அன்னம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அன்னபாத்திரம் மாதிரி அரிசியை நீங்க வைக்கலாம். தாம்பூலம் வச்சிருக்காங்க அழகா. மணி ரொம்ப குட்டியா வந்திருக்கு. இதுதாங்க நான் ரொம்ப பார்த்து பார்த்து ரசிச்சது. பாதாம், ஏலக்காய், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் வச்சு, தேங்காய் வச்சு, மாம்பழம் வச்சு, இப்படி அழகா இந்த மாதிரியும் ஒரு வெள்ளி தட்டுல வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா 2 பக்கமும் விளக்குகள் குட்டியா மினியேச்சரா இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா குட்டி விளக்கு. அதுவே எவ்வளோ டிசைனோட அழகா இருக்கு பாருங்க. இப்படி ஒரு கொலுப்படி சூப்பரா செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க பார்க்குற இந்த அம்பாள் யாருன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆக்சுவலி இங்க பார்க்கறதுக்கு ஒரு மரம், அந்த தட்சாமூர்த்திக்கு எப்படி வந்து ஒரு மரத்தடியில் அவர் உட்கார்ந்துருப்பாரோ அந்த மாதிரி மரத்தோட மேல் பாகம் வருது. அம்பாள் வந்து 4 கரங்களோட இருக்கா. ஒரு கையில பூ வருது, அது தாமரையா அல்லது நீலோத்பலமான்னு தெரியல. ஒரு கையில கிளி, அப்புறம் அபய வரஹஸ்தம் வருது. டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா பின்னாடி சிகை அலங்காரம் ரொம்ப அழகா வர்ற மாதிரி, அந்த புடவை கட்டெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கிற மாதிரி ஒரு சுக்கிரவாரத்து அம்பாள்னு நம்ம சொல்லுவோம். 4 திருக்கரங்களோட அந்த சோழ மண்டலத்துல இப்படிதான் அம்பாள் இருப்பாங்க. ஆனா இவங்க யாருன்னு தான் தெரியல. கமெண்ட்ல சொல்லுங்க. நிர்விக்ன லட்சுமி இல்லத்துல நவராத்திரிக்காக உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தேன். இப்ப பிரயான் ஜுவல் மார்ட்டையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கன்ட்டு உங்களுக்கு குங்குமச்சிமிழ் காட்டுறேன். எவ்வளோ அழகா சில்வர்ல ஆன்டிக் ஃபினிஷ் கோல்ட் பிளேட்டட்ல அழகா வந்து குங்குமச்சிமிழ் வந்திருக்கு. 4 பக்கமும் நான் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். யானை வர்றது, ஒரு பெட்டி மாதிரி, நகைப்பெட்டி மாதிரி, பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா அப்படின்னு பாட்டுலாம் வரும். அந்த மாதிரி அழகான ஃபினிஷிங்ல சில்வர்ல கோல்ட் பிளேட்டட்ல ஆன்டிக் ஃபினிஷ்ல குங்குமச்சிமிழ் வந்திருக்கு. அடுத்து நீங்க பார்க்கறதெல்லாம் நெக்லஸ் பேட்டர்ன், எல்லாமே வந்து சில்வர் ஆன்டிக் ஃபினிஷ், சூப்பரான ஆன்டிக் டிசைன்ஸ். ஆன்டிக் டிசைன்ஸ்ல சில்வர்ல நீங்க அழகா நெக்லஸஸ் பேட்டர்ன் பார்க்குறீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. நான் சாம்பிள் தான் காட்டுறேன். சில்வர்ல கோல்ட் பிளேட்டட் ஆன்டிக் டிசைன்ஸ், அந்த காலத்து பாரம்பரிய பேங்கிளோடைய டிசைன் பேட்டர்னை ரொம்ப யூனிக்கா கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்லாம் வச்ச மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட பேங்கிள் வெரைட்டிஸ்ல இருக்கு. சிம்பிள் பேங்கிள்ஸா இருக்கலாம், ரொம்ப காத்திரமா சிங்கிள் பேங்கிள் போட்டாலும் பார்க்க பார்வையா தெரியணும்னா அந்த மாதிரி பேங்கிள் கலெக்ஷன்ஸ் சில்வர்ல ஆன்டிக் டிசைன்ஸ்ல ரொம்பவே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ், நம்ம பெண் குழந்தைகள் லெஹங்கா மாதிரி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வேணுங்கிற அந்த செட் வந்து நெக் பீஸ் வருது. அடுத்தது இயர்ரிங்ஸோட, அதுவும் ஹேங்கிங்கோட வேணும் அப்படின்னா சில்வர்ல வந்திருக்கு. பியூட்டிஃபுல்லான பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ், பெரிய ரேஞ்ச் இருக்கு. நான் சாம்பிள் காட்டியிருக்கேன். சாரி பின், சாரி ப்ரூச்சஸ், அதுலேயும் பற்றாக்குறையே இல்லைங்கிற அளவுக்கு வெரைட்டியா மாடர்னா வச்சிருக்காங்க. பிரேஸ்லெட்ஸும் பாருங்க, சில்வர் பிரேஸ்லெட்ஸ் ரொம்ப டீசெண்டா, ஏன்னா இந்த ஒயிட் அந்த காம்பினேஷன்ல போட்டுக்கணும்னு நிறைய யங்ஸ்டர்ஸ் விரும்புறாங்க. அப்போ சில்வர் போட்டுக்கிட்டா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு.
கோல்டு ஸ்ட்ராப்ல வாட்ச் கட்டிக்கணும்னு ஆசை இருக்கும். எங்க அம்மாவுக்கெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப ஆசை இருந்து நான் ஒரு முறை வாங்கியே கொடுத்துருக்கேன். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, சில்வர்ல பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் அப்படி இப்பல்லாம் பெரிய பெரிய டயல் போடுறது தான் லேடீஸ் விரும்புறாங்க. அந்த மாதிரி உள்ள கலெக்ஷன்ஸும் பார்க்குறீங்க. ஜென்ஸுக்குரியதும் பார்க்குறீங்க. இட்டாலியன் வெட்டிங் ரிங் நிச்சயதார்த்தத்துக்கு உள்ள வெட்டிங் ரிங்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா நிச்சயதார்த்த ரிங், வெட்டிங் ரிங் அப்படின்னு இதுல நெறைய மாடல்ஸ் இருக்கு. இங்க பார்க்குறதெல்லாம் வாட்ச்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். இதுலயுமே நெறைய பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காங்க. நான் வந்து செலக்ட் பண்ணி சிலத சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரி, தீபாவளி, கார்த்திகை இந்த மாதிரியான நாட்கள்ல நம்ம வந்து அழகா இந்த மாதிரி வெள்ளி விளக்குகள் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா, நமக்கு வெள்ளியும் சேர்ந்த மாதிரி, நமக்கும் அந்த நாள்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு விளக்க வாங்கி நம்ம தீபம் ஏத்தி வச்சோம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுக்கே நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த மாதிரி மகாலட்சுமி தாயார் 2 பக்கமும் மயில் வர்றது இதுல பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி யானை இந்த பக்கம் ஃப்ரண்ட்ல கொடுத்துட்டு ரொம்ப அழகா வெயிட்டா நல்லா சூப்பரா இருக்கிற மாதிரியான விளக்கும், துணை விளக்குகளும் ஆன்டிக் மாடல்ல, ஆன்டிக் டிசைன்ல உங்களுக்கு வந்திருக்கு. எப்போ வந்து கலர் வந்து கொஞ்சம் கம்மியா ஆக ஆக இன்னும் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆன்டிக் ஃபினிஷ் வந்திருக்கிற துணை விளக்குகள் நீங்க பார்க்குறீங்க. ரொம்பவே இன்னோவேட்டிவா, கிரியேட்டிவா ஒண்ணு ரெடி பண்ணியிருக்காங்க பிரயான் ஜுவல் மார்ட். குங்குமச்சிமிழ் மாதிரி இருக்கு பாருங்க. இதுல நீங்க எண்ணெய் ஊத்திக்கலாம். தீப எண்ணெயை இதுல ஊத்திட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்க திரி போட்டு ஏத்திக்கலாம். இங்க பிள்ளையார் இருக்காரு, சந்தன குங்குமம் அந்த மாதிரி பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் பன்னீர் சொம்புலேருந்து பூஜா ஐட்டம்ஸோட பிள்ளையார் இருக்கிற மாதிரி இது ஒரு விளக்கா நீங்க ஏத்திக்க முடியும். இப்படி இன்னோவேட்டிவா கொண்டு வந்திருக்காங்க. இதுலயே இன்னொரு பேட்டர்ன் தான் மகாலட்சுமி வச்சு வந்திருக்கு. சூப்பரா பிள்ளையாரும் மகாலட்சுமியும் இந்த மாதிரியான நியூ கிரியேட்டிவ் ஐடியாவோட பண்ணியிருக்கிற தீபம் தான் நீங்க பாக்குறீங்க. நவராத்திரியில குடும்பத்துல இருந்து அப்பா அம்மாட்டேருந்து சீர் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அழகா நீங்க இந்த மாதிரி ஜோடி விளக்குகள் நீங்க வாங்கி கொடுக்கலாம். மயில் வச்சு அழகா ஆழமா இருக்கு. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறவங்க சஷ்டியில சூப்பரா இந்த வெள்ளி விளக்கை ஏத்தி வைக்கலாம். அருமையா வேல் நடுவுல வச்சு கிரியேட்டிவா வந்திருக்கு. வேல் வச்சு நான் இது வரைக்கும் விளக்கு வந்து வெள்ளியில பார்த்தது கிடையாது. இது முதல் முறையா பார்க்குறேன். ரொம்ப அழகா இருக்கு. மாவிலை தோரணங்கள் கலசத்துக்கு நிறைய மாவிலை வைப்போம் இல்லையா, அதுதான் இப்ப நீங்க இப்படி பாக்குறீங்க. அடுத்தது விக்கிரகங்கள் நிறைய இருக்கு. அஷ்டலட்சுமியும் நம்ம வெள்ளியில வாங்கி வச்சுக்கலாம், வேல் வாங்கி வச்சுக்கலாம். இப்படி வரிசையா விக்கிரகங்கள். அப்புறம் நான் ஏற்கனவே படி நிறைய அரிசி காட்டினேன் இல்லையா, அது மாதிரி லட்டு கோபால்ல இருந்து பாண்டுரங்கன் ரகுமாயில இருந்து நமக்கு என்னென்ன இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு வெள்ளியில வந்துருச்சு. ஸோ அழகா கொடை கூட நீங்க சூப்பரா வாங்கி வச்சுக்கலாம். துளசி மாடம் கூட அழகா இருக்கு. பாதுகா பெருமாளுடைய பாதம்னு சொல்லி நீங்க வழிபாடு பண்ணலாம். அடுத்தது இந்த தட்டு தாம்பாளத்துல வைக்கக்கூடிய அந்த நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், தேங்காயில இருந்து வந்துருது. அப்புறம் அஷ்டோத்திரமுக்கு நமக்கு 108 வெள்ளி மலர்கள் நம்ம வாங்கிக்கலாம். இப்படி ஃபுல் கலெக்ஷன் நிறைய 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 இருக்கு. நீங்க நேர்ல விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அசந்து போகிற அளவுக்கு அத்தனை தெய்வ சொரூபங்களும் வெள்ளியில வந்தாச்சு. பூஜா ஐட்டம்ஸும் வெள்ளியில வந்தாச்சு. தாம்பூலம் வச்சு நீங்க வெத்தலை பாக்கு அப்புறம் வாழைப்பழம் வச்சு தாம்பூலம் கொடுக்குற மாதிரி வெள்ளியில கூட சூப்பரா வந்திருக்கு. கோல்டுல பேபி கலெக்ஷன்ஸ் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி சில்வர்லயும் இருக்கு. பேங்கிள்ஸ், செயின்ஸ், பெண்டன்ஸ், இயர்ரிங்ஸ் அப்படின்னு சில்வர் கலெக்ஷன்லயும் பேபிக்காக வச்சிருக்காங்க. சென்னை நங்கநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய பிரயான் ஜுவல் மார்ட் தான் வந்திருக்கேன். அதுல சில்வர் செக்ஷன் தான் இப்ப நான் பார்த்தேன். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். டைமண்ட்ஸ், கோல்டு பார்த்துருக்கீங்க. சில்வர்லையும் ட்ரெடிஷ்னலான குத்து விளக்குகள்ல இருந்து, துணை விளக்குகள்ல இருந்து, அகல் விளக்கு மாதிரி நம்ம கார்த்திகை தீபத்துக்கு ஏத்துறதுல இருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. விக்கிரகங்களும் ஒண்ணு ஒண்ணா நம்ம வாங்கி சேர்த்தா கூட ஒரு கொலுப்படியே நம்ம மினியேச்சர்ல வச்சிடலாம். அத்தனை விக்கிரகங்கள் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கொலுப்படி செட்டப்பும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து பிரம்மாண்டமா வச்சிருக்காங்க. நிறைய கிஃப்டிங் ஆர்டிகிள்ஸும் எக்கச்சக்கமா இருக்கு. பூஜா ஐட்டம்ஸ், நம்ம தூபக்கால், அப்புறம் சாம்பிராணி போடுறதா இருக்கட்டும், அல்லது ஊதுபத்தி ஸ்டாண்டா இருக்கட்டும், இப்படி நிறைய நம்ம பூஜா ஐட்டம்ஸுமே இவங்கள்ட்ட இருக்கு. கொலுசு கலெக்ஷன்ஸும்
நல்ல ஹெவியா கொலுசு போடணும், ஜல் ஜல்னு வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் சரி, லைட் வெயிட்ல இருக்கணும்னாலும் சரி, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஆன்டிக் ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய சில்வர்ல கோல்டு பிளேட்டட் ஆர்னமெண்ட்ஸும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது இங்க வந்து பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ். ஏற்கனவே நான் ஒரு முறை வீடியோ கொடுத்துருக்கேன். ஆனாலும் 2வது முறை வந்தப்போ என்கிட்ட இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்க வச்சிருக்கிறத நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்களும் அடையணும்னு நான் நினைக்கிறேன். நவராத்திரி சீசன்ல அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் கோல்டுலயும் டைமண்ட்லயும் அவங்க ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபர் பத்தியான அனௌன்ஸ்மெண்ட் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. நேரில் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸும் கிடைக்கும். இவங்கள்ட்ட சிட் ஸ்கீமும் இருக்கு. நானுமே அந்த சிட் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து இந்த வருஷத்தோட கடைசியில நான் வந்து அதை ரிடீம் பண்ணக்கூடிய ஒரு காலம் வரும். நீங்களும் அந்த மாதிரி பலன் அடையணும். உங்களுடைய பெண் குழந்தைகளுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்களும் தொடங்குவீங்க, நேரில் வந்து விசிட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.